எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமி உலகத்தையே வீட்டுக்குள்ள முடக்கி போட்டது. ஆனா அந்த பயங்கரமான சூழல்ல இருந்து மீண்டு வந்து இன்று நாம் இயல்பு வாழ்க்கையை வாழ காரணம் எது? நம்ம உடம்புக்குள்ள ரகசியமா வேலை செஞ்ச அந்த தடுப்பூசி தான். இன்னைக்கு மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். நம் ஆரோக்கிய வரலாற்றில் இது ஒரு பொன்னான நாள். 1995ஆம் ஆண்டு இதே மார்ச் 16ஆம் தேதிதான் இந்தியாவில் பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து திட்டம் முதலா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த ஆரம்பம்தான் இன்று இந்தியாவை போலியோ இல்லாத ஒரு நாடாக உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வைத்துள்ளது. உண்மையை சொல்லணும்னா, கொரோனா காலத்துல தான் தடுப்பூசியின் அருமை நம்ம எல்லாருக்கும் முழுசா புரிஞ்சது. இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு சேர்த்தது ஒரு இமாலய சாதனை. இன்னைக்கு நாம மாஸ்க் இல்லாம சுதந்திரமா காத்த சுவாசிக்கிறோம்னா அதுக்கு அந்த 2 டோஸ் தடுப்பூசி கொடுத்த பாதுகாப்பு தான் முக்கிய காரணம். 18ஆம் நூற்றாண்டிலேயே எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிற அறிஞர் போட்ட விதைதான் இன்று எத்தனையோ கொடிய நோய்களை உலகை விட்டே விரட்டி அடிச்சிருக்கு. உலகத்துக்கே தேவையான தடுப்பூசிகளை தயாரிச்சு கொடுக்கும் தடுப்பூசி தலைநகரமாக நம் இந்தியா இன்று வளர்ந்து நிற்பது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். தடுப்பூசிங்கிறது உங்களை மட்டும் பாதுகாக்கிற விஷயம் கிடையாது. அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாக்கிற ஒரு சமூக கடமை. முறையான நேரத்துல தடுப்பூசிகளை போட்டுப்போ ஒரு நோய் இல்லாத வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம். தடுப்பூசி போடுவோம், தற்காப்புடன் இருப்போம்.